லட்சக்கணக்கான மக்களை படிக்க வச்சு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அவர். ஒன்னும் ஒரு மத்த மாதிரி இல்லாத ஒரு அரசியல் தலைவர் அவர். அவருக்கு இந்த மாதிரி நிலைமை இருப்பா தொடர்ச்சியா இது நடந்துட்டே இருக்கு. தலித் தலைவர்களை இந்த திமுக அரசு காப்பாற்ற தவறிதான் இருக்கு. ஒரு அண்ணாமலைக்கு ஈக்குவலான ஒரு கேடர்ல இருக்கிறவருக்கு இவ்வளவு ஒரு வீட்டாண்ட வந்து பண்றாங்கன்னா அப்ப இந்த பாதுகாப்பு இல்லைன்னா இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியா தானே இருக்கு. இந்த மக்கள் ஒரு அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இதை வந்து பகுஜன் சமாஜ் வன்மையா கண்டிக்கிறோம். மாநில தலைவர் கடந்த 17 வருஷமா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா மிக சிறப்பா பணியாற்றிட்டு வராங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் குறிப்பா தலித் இளைஞர்களை கல்வியில உயர்வதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சிருக்காங்க. கடந்த ஏறக்குறைய ஒரு 25 வருஷமா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மாணவர்களை வந்து சட்ட கல்லூரியில் சேர்த்து அவங்களை வந்து வழக்கறிஞர்களை மாற்றி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாத்திரமல்ல தமிழ்நாடு முழுக்க பல நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்றிட்டு வரக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்தவர் தான் இன்னைக்கு வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இந்த படுகொலை வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி இதுல வந்து த்ரெட்டன்ன்றதை விட இது முழுக்க வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிற ஒரு படுகொலை. தொடர்ந்து அதான் தலித்தினுடைய அந்த ஆளுமையினுடைய வளர்ச்சியை வந்து தமிழ்நாட்டில் பிடிக்கல. நீங்க இன்னைக்கு ஆளுகின்ற ஆளுமை ஆமா நீங்க வந்து திராவிட இயக்கங்களுக்கு பல்லாக்கு தூக்குகிற இல்ல அவங்களோட கொள்கைகளோட சுமந்து போகிற ஒரு தலைவர்கள் வந்து இன்னைக்கு வாழ விடுவாங்க. அதை எதிர்த்து தொடர்ச்சியா நீங்க தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு எதிராக தான் அவரோட பதிவு வந்திருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கரோட கொள்கைகளை ஆணித்தரமா கொண்டு போய் சேர்த்தாரு. இதுல இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, இப்ப இவ்வளவு மீடியா இங்க வந்திருக்கீங்க, நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன். இதே மாதிரி ஒரு தேசிய கட்சியில ஒரு தலைவர் வேற ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் படுகொலை செய்யப்படுவாரா? அவருக்கு இந்த மாதிரி பாதுகாப்பற்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குமா? நீங்க ஊடகங்கள் இங்க வந்திருக்கீங்க. இதே மாதிரியான ஒரு தலைவர் தான் அண்ணாமலை. அதே தேசிய கட்சி தான், என்ன ஆண்டு கொண்டிருக்கிற தேசிய கட்சி அவ்வளவுதான். எங்களோட தேசிய கட்சி தான் 3வது பெரிய தேசிய கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தேசிய அளவில் நாங்க தேசிய கட்சி அங்கீகாரத்தில் இருக்கோம். அதனுடைய மாநில தலைவர் அவருடைய வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல பாதுகாப்போட இருக்க முடியாது. அவர் ஒரு தலைவர் வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மாத்திரமல்ல, தமிழ்நாடு அரசு அவருடைய இறுதி அடக்கம் செய்வதற்குள்ளார அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கணும். தொடர்ந்து இது மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறத தயவு செய்து தமிழக அரசு தடுக்கணும். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். இனி ஒரு படுகொலை இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்க தலித் தலைவர்களை குறிவைப்பீர்களானால் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்க வந்து எங்களுக்கு பேனா பிடிக்கும் தெரியும், வேற ஒன்னு பிடிக்கும் தெரியும். தயவு செய்து எங்களை பேனா விட்டுட்டு வேற ஒன்னு எடுக்க வச்சிடாதீங்க. 60 ஆண்டு காலம் நாங்க திரும்பி இன்னைக்குதான் ஏதோ தலையெடுத்து ஒரு பட்டப்படிப்பு படிச்சு ஒரு வேலைக்கு போய் பணியாற்றிட்டு இருக்கோம். நீங்க திரும்ப பேனா விட்டுட்டு தயவு செய்து எங்களுக்கு ஆயுதம் எந்த வைக்காதீங்க. இது தமிழக அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய இளைஞர்கள் சார்பா நாங்க வைக்கிற கோரிக்கை. நாளை காலைக்குள்ளார உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு தெரியாது.